வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு தலைப்பை எடுத்து அந்த காணொலியில முழுக்க அதற்குண்டான கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை டிஸ்கஷன்ஸ், கலந்துரையாடல் மாதிரி நம்ம வள்ளல் மீடியாவில் பேசுறது வழக்கம். ஆனால் இப்போ ஒரு சிறு முயற்சியா சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில செய்திகள் ரொம்ப சின்ன விஷயம் தான் இருக்கும் அதில் பேசுறதுக்கு. அந்த காணொலி அதற்காகவே தனியாக உட்காந்து ஒரு பிரதானமாக பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு போய் சேர வேண்டியதும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிரும். அப்படிங்கிறதுனால இந்த வாரம் நடந்த முக்கியமான விஷயங்கள் இல்லை எதெல்லாம் கண்டிப்பா பேசணும், விடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு கலவையா இந்த காணொலியில 4-5 விஷயங்களா எடுத்து பேச போறேன். அதை பத்தி தான் பாரி அவர்கிட்ட கேள்வியா கேட்க போறேன். வணக்கம் பாரி. வணக்கம். என்ன ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இந்த வாரம் இனிய வாரம் அப்படிங்கிற மாதிரி தொடர் நிகழ்ச்சி. ஆமா, 1-25 நிமிஷம் அப்படின்னு போடுற மாதிரி அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன சோம்பேறித்தனத்துல போடல. அதுல என்னன்னா, இப்போ எல்லா விஷயத்திலயுமே மணிக்கணக்கா பேசுற மாதிரியான விஷயங்கள் இருக்காது. நம்ம ஒரு இண்டிவிஜுவலா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 20 நிமிஷம் இருக்கிறதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது புஸ்குன்னு போட முடிகிற மாதிரி இருக்கு. அதனால ரொம்ப சின்ன சின்ன கண்டென்ட்ஸா இருக்கிற வெவ்வேறு தகவல்கள், இந்த ஒரு வாரத்துல நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் கிளப் பண்ணி பேசிடுறது, மிஸ் பண்ணாம நம்மளும் மிஸ் பண்ணாம போன மாதிரி இருக்கும். சிலது சொல்றாங்க இதெல்லாம் பேசாம கடந்துட்டாரு அப்படிலாம் கேக்குறாங்க, இதை பேசுங்க அதை பேசுங்கன்ட்டு. ஆனா அது ஒரு சின்ன டாபிக்கா இருக்கனால நம்ம பேசாம போயிடுவோம். ஸோ அதெல்லாம் கிளப் பண்ணி இதுல சரி ஒரு வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க சொன்னோன்னா நான் ஒரு 4-5 விஷயங்கள் இந்த வாரத்துல அதிகமா பேசப்பட்டது, அதிகமா நிறைய பேரால விவாதிக்கப்பட்டது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள், அவர் ஒரு திமுக மேடையில, திமுக மேடை அப்படின்னா பாத்தீங்கன்னா கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஏவா வேலு எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் அங்க போய் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா தான் பேசிட்டு இருந்தாரு. போற போக்குல பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் காட்டிட்டு, குறிப்பா துரைமுருகன் அவர் கலைஞர் வரல விட்டு ஆட்டினவர், இவங்களெல்லாம் வச்சு நீங்க சமாளிக்கிறதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பார்த்து சொன்னா, முதல்ல ஒரு ஸ்டாலினா அதுக்கு கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருந்துச்சு. சரி, நகைச்சுவான விஷயம் அப்படின்னு பார்த்தா அதற்கு எதிர்வினை ஆற்ற மாதிரி பல்லு போன நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னு இவர் பதில் சொல்லியிருந்தாரு. ஆனா அன்னைக்கே பாத்தீங்கன்னா வேற ஒரு விழால, திமுகவோட பொறியாளர் அணி விழால மேடையில உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு லைன் சொல்றாரு, தான் முக்கியமான விஷயம். நான் சொல்லியிருந்தா நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு பேசணும்னு நினைச்சுப்பீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு, இளைஞர்களுக்கு வழிவிடணும், வழி நடத்தி கூட்டிட்டு போய் வழிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திமுக ரொம்ப நாளா துரைமுருகன் அவர்களை ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் புதுசெல்லாம் கேள்விப்பட்டிருந்துச்சு. சில சீனியர்களும் ஓரம் கட்டப்படுறாங்க அப்படின்னு. ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ரொம்ப பிளான்டா, ஸ்கிரிப்டடா ரஜினியை வச்சு அப்படி பேச வச்சு துரைமுருகனை கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டுறாங்களான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுச்சு பாரு? உங்களுக்கு தோன்றதுதான் எனக்கும் தோணுது. ஆனா இங்க எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளுமே அது இயல்பா நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்க கூடாது. ரஜினி அவர்களே கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு கூப்பிட வேண்டிய, இல்ல அந்த அந்த கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார். ஆனா ரஜினி அவருடைய அரசியல் திமுக அரசியலுக்கு நேர் எதிரானது. ரஜினி அவர்களை துக்ளக் பத்திரிகைக்கு கூப்பிடுறாங்க, துக்ளக் வாசகர் அவரு அங்க கூப்பிடுறாரு, அங்க போய் அவர் பேசுறாரு அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் ஷோ ராமசாமி அப்படின்ட்டு அவர் பேசிட்டு வருவாரு. ஆனா இங்க எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கோட்பாடு, நிலைப்பாடை கொண்டவர் தான் ரஜினி அவர்கள். அவரை இங்க கூப்பிட்டு கலைஞரை பற்றி பேச வைக்க வேண்டிய அவசியம் திமுகக்கு என்ன வந்துச்சுன்னா, கலைஞரை புகழ்ந்து பேசப்படுவதற்காகவே அவர் கூப்பிடப்படலை. அதுக்கு பதிலா இந்தந்த கருத்துக்களை நீங்கள் அங்க தெரிவிங்க, நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், உங்ககிட்ட இருந்து வந்துச்சுன்னா அதை நாங்க கரெக்டா ஒரு மாதிரி மோல்டு பண்ணி கொண்டு போயிருவோம். பெரிய வயசானவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் கொஞ்சம் லைட்டா டம்மி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்பாவும் சும்மா இல்லாம வழுத்துருச்சு, பழுக்கலை அப்படி இப்படிலாம் பேசிட்டு வர்றாரு, எங்களுக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கு அப்படின்லாம் அவரு சொல்லியிருப்பார் போல. அதுக்கு தகுந்த மாதிரியே ரஜினி அவர்களும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு இவங்களெல்லாம் வச்சு எப்படி நீங்க சமாளிக்கிறீங்கன்னு தெரியல, அவங்களுக்கு இன்றைய காலகட்ட அரசியல் புரியல அப்படிங்கிற மாதிரி அவரு ஒண்ணு பேசி ஒரு கூலியா செயல்பட்டு இருக்காரு. ஆமா, அதுல ஏன் அந்த கூலி அப்படின்னு நம்ம சொல்றதை இழிவுபடுத்தி சொல்லல, மாறாக அடுத்த டைட்டில் அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சினிமா துறை அப்படின்னாவே அதுக்கு தமிழ் நடிகர்கள் சங்கம் இல்ல தமிழ் திரைப்பட சங்கம்ங்கிறதெல்லாம் மாத்தி ரெட் ஜெயின்ட் சங்கம்னே மாத்திடலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ரெட் ஜெயின்ட் மூவிஸ் மோனோப்ளி ஆயிருச்சு. அவங்க படம் ஓடுச்சுன்னா ஓடும், அவங்க படத்தை எடுக்கல அப்படின்னா ஓடாதுங்கிற ஒரு லெவலுக்கு நிப்பாட்டிட்டாங்க. அப்ப ரெட் ஜெயின்ட்டுக்கு கொஞ்சம் ஆதரவாக சினிமா நடிகர்கள் பேசுவதும் ஆதரவு கரம் நீட்டுவதும் இன்னைக்கு இயல்பா ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட்டா மாறிடுச்சு. ஒரு சினிமா ஓடணுமா, ரெட் ஜெயின்ட் வாங்கிட்டாங்கன்னா ஓடிடும், அவங்க வாங்கலைன்னா எப்படி ஐயோ போச்சு, நீ எப்படி நீங்க கரை சேருவீங்க, அவ்வளவுதான் நஷ்டம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு நிப்பாட்டிடுறாங்க.
அதுக்கு ஒரு ஒரு லாபிலாம் வச்சிருக்காங்களாம், சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களாம். அவங்களாம் என்னன்னா ரெட் ஜெயிண்ட் படமா இருந்துச்சுன்னா அப்ரிசியேஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கைதட்டி போடுவாங்களாம். ரெட் ஜெயிண்ட் படமா இல்லைன்னா வந்துட்டு ட்ரோல் பண்ற போடுறாங்க, ட்ரோல் பண்ற மாதிரி போட்டுருவாங்களாம். ஸோ இது ஒரு ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட்ல எல்லா படத்தையும் அவங்க வந்து தரம் பிரிப்பாங்க. ரெட் ஜெயிண்ட்னா முத்திரை குத்தி அனுப்பிடுறது, ரெட் ஜெயிண்டா இல்ல அப்படின்னா பிரச்சனை. சோ இந்த இதுல வந்து இந்த சினிமா துறையில இப்படிதான் இருக்கு. அப்ப ரஜினி அவர்களும் நாளைக்கு அவர் படமும் ரெட் ஜெயிண்ட்ல தான் வெளியாக போகுது, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப இவருக்காக ஒரு ஃபேவர், நீங்க நமக்கு பண்றீங்க, உங்களுக்கு நான் அப்படி பண்றேன், அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேவர். நீங்க பண்ணா நல்லா இருக்கும். இல்ல பாருங்க, நான் எல்லாம் பண்றது போறலாம் விடுங்க, நீங்க இதெல்லாம் பண்றது வந்து ஒரு ரேரான நிகழ்வு. இதெல்லாம் தொகுத்தே ஒரு தனி போடணும். அவர் ரசிகர்கள் யாரா கொஞ்சம் பாத்துருவோம். சோ அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கு. அதுல இவர் வந்ததுல லைட்டா தட்டி விட்டு போற மாதிரி பழைய பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு, பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் சமாளிக்கிறீங்களோங்கிற மாதிரி கலாச்சி விடுறாரு. இந்த டோனை வந்து ஒரு ரொம்ப மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. அவருக்கு புரிஞ்சிருக்கும்ல எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதா? அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே நம்மளதான் இவங்க கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவரு கொஞ்சம் நல்லா ஜாலியா பேசுற ஒரு ஆள் தான், ஜோவியலா பேசுறவர் தான். அவரு என்னவோ போற போக்குல பல்லு போன நடிகர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரஜினி லைட்டா தட்டி விட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் பெரிய இஷ்யூ இல்லை. ஆனா அப்படி தட்டி விட்டுட்டு போன ரஜினி மூத்த திமுக தலைவர்களை தட்டி விட்டு போனதுக்கெல்லாம் யாரும் பெருசா கண்டனம் தெரிவிக்கல திமுகல இருந்து. துரைமுருகன் அவர் வந்து ரஜினி லைட்டா தட்டி விட்டு போயிட்டாரு. கொள்கையில கோட்பாட்டுல எல்லாம் வேற வேற டைமென்ஷன் இருக்கவங்க இவர் தட்டி விட்ட உடனே திமுகல ஒரு சாமானிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஐடி விங் பொறுப்பாளர்களும் கூட துரைமுருகனை தட்டுறாங்கங்க. இதெல்லாம் எங்கேயா நடக்குமா திமுகல? ஐடி விங்ல இருக்க பொறுப்பாளர்கள் துரைமுருகனை வந்து டெட் வெயிட். டெட் வெயிட்னா என்ன பொருள்? அது தேவையில்லாத சுமை. அப்ப இவங்களை எல்லாம் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இது இத்தனை ஆண்டு காலமாக. நான் என்ன கேட்கிறேன், வயதானவர்கள் வந்து இளைஞர்களுக்கு வழி விடணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, கலைஞர் கருணாநிதி வழி விட்டாரா? இப்ப ஸ்டாலின் அவர்கள் வழி விட்டாரா? ஸ்டாலின் இளைஞர் இல்லையா? சரி ஓகே, சொல்றதுக்கு இல்ல. இப்படிலாம் பேசுனா நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்கும் வயசு இருக்கு. கலைஞரை வழிவிட மாட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் வழிவிட மாட்டாரு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் வயசானா மட்டும் வழி விடுவாரா? ஆனா மித்தவங்களாம் வழி விட்டுருணுமா இவங்களுக்காக? எனக்கு அதான் என்னன்னு புரியல. ஆக்சுவலா ஒரு கட்சியோட தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களால செயல்பட முடியல, அவங்களால சரியா பேச முடியல, ஞாபகம் வச்சுக்க முடியல, கேள்வியோட ஆர்டரை மாத்தி கேட்டா சரியா பதில் சொல்ல முடியல, இல்ல வந்து இந்த ஏதாவது பார்த்துட்டு தான் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு தான் சொல்ல மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது கொஞ்சம் உடம்பு முடியாம போயிருச்சு, சுய நினைவு வந்து கொஞ்சம் தடுமாறுது, அந்த மாதிரியான ஒரு குறைபாடு ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வழி விட்டுட்டு போகலாம், தப்பு கிடையாது. அதான் துரைமுருகன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காரு, நல்லா தானே நடமாடிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் ஜோக் அடிக்கிறாரு, ட்ரெண்ட் ஆகுறாரு. இந்த வயசுலயும் அவர் ட்ரெண்ட் ஆகுறாரு. அப்படி ஆயிட்டு இருக்கிறவருக்கு வந்து வயசாயிருச்சு, நீங்க ஓரம் விடணும், வழி விடணும். இப்ப இதுக்கு அடுத்து யாரு ரியாக்ட் பண்றான்னு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் ரியாக்ட் பண்றாரு. யாரை கண்டிச்சுங்கிறத விட ஒரு மாதிரி இது சொல்லிட்டு போறாரு, வழி விடணும் அப்படின்ட்டு. இவருக்கு வழி விடணுங்கிறதா அவர் சொல்றதே மறைமுகமா. இப்ப புரியுதுங்களா? வலுத்திருச்சு ஆனா பழுக்கல அப்படிங்கிற அந்த வார்த்தை ஜாலங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு புரியுதா? அப்ப திமுகவுடைய திமுக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தா இது கரெக்டா வழி நடத்திடுவாரா, நம்ம பேச்சு அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஏன்னா ஆல்ரெடி இந்த சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு இது பேசி அங்க போய் பேசி விட்டு அது இந்தியா லெவல்ல பிரச்சனையாக்கி விட்டு கூட்டணிக்குள்ளேயே சிக்கல் ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கண்டிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிருச்சு. அப்ப ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும்ல, காவியா இருந்தாலும் சரி, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, அங்க எல்லாமே சங்கித்தனம்ங்கிறது இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஒரு உணர்வா மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதுக்கு எதிராக இருக்கும். அதுக்காக அங்க பேசுறோம், அங்கேயும் நம்ம எல்லாம் டைப்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி இவர் வந்து டிஆர் பாலு அவர்கள் எல்லாமே சொன்னாரு தானே, நீ இவர் பேசி விட்டு போயிட்டாரு, அதை நாங்க தான் அனுபவிக்கிறோம்னு அவரும் மேடையிலேயே தான் பேசினாரு. இப்ப இவங்கெல்லாம் வந்து டெட் வெயிட் அவங்களை பொறுத்த வரைக்கும். இப்ப திமுக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் டெட் வெயிட்ஸ், இவங்கெல்லாம் வயசானவங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், நாங்க புது ட்ரெண்ட்ல புரட்சிகரமா போய்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு புரியுறது இல்லை அப்படிங்கிற ஒரு டோனை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிறாரு. அப்ப இந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி இது யாருக்கு சாதகமா அமையுதுன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் சாதகமா அமையுது. ரஜினி அவர்களுடைய வருகை, அவருடைய பேச்சு, அதன் மூலமாக ஏற்பட்ட சலசலப்பு, இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தை தவறி துரைமுருகன் பேசுறது, அவருக்கு எதிர்வினை ஆற்றுங்கிற பேர்ல திமுக தொண்டர்களே துரைமுருகனை போட்டு ஓரம் கட்டுறது, இது எல்லாமே இதோட பெனிஃபிட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினாக தான் இருக்கிறார்.
அப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஏன் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் நீங்க பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்க கூடாது? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த கோணத்திலயும் நம்ம இதெல்லாம் அணுகி பார்க்கணும். அரசியல் என்பது எதர்ச்சியாக எதுவும் நடப்பதில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி டைரக்டா எல்லாமே நேர்மையா பண்றது இடம் இல்ல. இப்ப என்னன்னா இதுதான், இப்ப ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரு, அந்த டைம்ல யார் கட்சியை பொறுப்பெடுத்து நடக்கிறது? அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களா என்ன சொல்றாங்க, துரைமுருகன் அவர் இத்தனை வருஷமா உங்களுக்காக விசுவாசமா இருக்காரு, எத்தனை ஆண்டு காலமாக திமுக கலைஞருக்கு சீனியாரிட்டி படி அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. அவரை வந்து ஒரு துணை முதல்வராக போட்டு இருக்கலாம், இல்ல வந்து ஒரு தற்காலிக முதலமைச்சரா அவருக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செய்யற மாதிரி கடைசி வரைக்கும் வந்து உங்க குடும்பத்துக்கு கீழே கஷ்டப்படுறதுக்கு பதிலா அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்கலாம்ல, உங்க கட்சியில இருந்தாருங்கிறதுக்காக ஒரு மரியாதை கொடுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு இதுல சீமான் அவர்களும் கூட ஒரு கோரிக்கை வைத்திருக்காரு. அந்த கோரிக்கை நாமுமே வைக்கிறோம், கொடுக்கலாம்ல, நல்லது தானே. அவருக்கே அந்த நிலைமைனா ஒரு 200ல இருந்து 300லாம் சான்ஸே இல்லை போல இருக்கு. புரியல. இல்லங்க, அவருக்கே அந்த நிலைமைனா 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய்க்கு போறவங்க அந்த முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியுது நம்ம இடம் என்னன்னு தெரியுது. நம்ம அவங்க சொன்னா பேசணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். அவர் சொல்றாரு, பெரிய தலைவர் துரைமுருகன், அவரை பக்கத்துக்கு திமுக எல்லாம் நிக்க முடியுமா? ஆனா ஒரு ஐடி விங் எம்ப்ளாய்க்கு பண்ண முடியல. உதயனா சொல்லிட்டா வேற வழி இல்லை, யாரா இருந்தாலும் உதயத்து தள்ளணும்னு சொல்லிட்டு எழுதிட்டாருல, டெட் வெயிட்னு எழுத முடியுதுல்ல. பாஸ் எதுவும் சொல்லப்பா, அதனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு அப்ரிசியேஷனை போட்டுருவோம், ஏதாவது ஒரு படத்தை எடுத்து அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா, அந்த மாதிரி தானே. இவங்களும் யாருமே வாய் திறக்காம இருக்காங்கல்ல. ஆமா, அதை பத்தி எதுவும் பேசவே இல்லை. சைலண்ட் மோடு. ஆனா நம்ம சைலண்டா இருக்க மாட்டோம், எல்லாத்தையும் பேசுவோம். ஏன்னா F4 ரேஸ் அதை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. F4 ரேஸ்க்கான டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. 1500 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய், ஆல்மோஸ்ட் 9,000 வரைக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அது நடக்குமா நடக்காதானே வந்து இப்போ சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பட் நடத்தியே தீர்வுன்னு தலைமை வந்து, அதாவது திமுகவின் தலைமையில இருக்கிறவர் வந்து முனைப்போடு இருக்கிறதா வந்து சொல்லப்படுறாங்க. இப்ப திமுகவுக்கு அனுதாபிகளா பலவாட்டி திமுக சார்ந்து பேசின டைரக்டர் அமீர் வந்து ஒரு படவிழால வந்து என்ன சொல்றாரு, இன்னும் கிராமத்துல இருந்து மலை கிராமங்கள்ல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கே நிறைய குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு, ஆத்த தாண்டி தான் போறாங்க. இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து லேகா இருக்கு நம்மளோட நாட்டுல. இந்த மாதிரி நேரத்துல F4 ரேஸ்லாம் தேவையா அப்படின்னு அவரும் கேட்கிறாரு. நிறைய பேர் கேட்கிறாங்க. இல்லைங்க, அதுல இப்ப F4 ரேஸ் வந்து ஒரு நீங்க என்ன சொல்றாங்க, ஒரு துறை சார்ந்த ஒரு வளர்ச்சிக்கு, ஒரு ஆட்டோமொபைல் செக்டார்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை பார்த்து பல கம்பெனிஸ் வந்து பக்கத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது எல்லாமே நாங்க ரொம்ப டெவலப்டா இருக்கோங்கிறத காட்டிக்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற வாதம் எல்லாமே ஒரு பக்கம் சரி அப்படின்னே எடுத்துக்குவோம். அந்த விதத்துல ஆதரிக்கிறீங்க நீங்க? ஏங்க, ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டா நடத்துறது, ஒரு கார் ரேஸ் நடத்துறது, ஒரு பைக் ரேஸ் நடத்துறது, இல்ல வந்து ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துறது, இதெல்லாமே அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் தான். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அது எங்க செய்யணும்னு இருக்குல்ல. நீங்க வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையவா அதுக்கு பயன்படுத்துறது இல்ல ப்ரோ. சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸ்லாம் அப்படிதாங்க பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாதுங்க, அது பண்ணக்கூடாது. ஏன்னா அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற. நம்மளுடைய மக்களுடைய உளவியல் வேற, அவங்க மக்களுடைய உளவியல் வேற. நம்ம மக்களுக்கு வந்து ரோடு ரொம்ப நீட்டா இருந்துச்சுன்னா அந்த ரோட்ல தான் அதிகமா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரே வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தான் போட்டு விடுவாங்க. இப்ப நீங்க வந்து இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் மாத்துறீங்க. இந்த இதுக்காக அந்த குறிப்பிட்ட முக்கியமான பகுதி, இது எல்லாமே சென்னையுடைய மிக முக்கியமான போக்குவரத்து தலங்களாக இருக்கக்கூடிய இடம் தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, ரோட்டோடைய டைமென்ஷனே மாத்துறீங்க. இப்ப நம்ம ஊர் நார்மல் ரோடு எல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நடுவுல மேடு இருக்கும், சைட்ல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும். அது எதுக்கு, இங்க மழை பெய்யும் போது தண்ணி வந்து ஃபுல்லா வடிஞ்சு போயிடணும், தண்ணி தேங்க கூடாதுன்னு. நம்ம தமிழ்நாட்டுல அப்படி வடிஞ்சு போற மாதிரி ரோடு கட்டியே ஒரு 2 நாள் இல்ல 1/2 நாள் மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருது. இப்ப இந்த F1 ரேஸ் இதுல எல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, ஸ்லோப்பெல்லாம் வைக்க முடியாது. ஒரே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஒரு சின்ன மேடு கூட கூடாது, ஒரு சின்ன பள்ளம் கூட இருக்கக்கூடாது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் ரோடு போடணும். இப்ப இந்த மாதிரி ரோட்டை நீங்க வந்து சென்னையில போட்டீங்க அப்படின்னா அது என்னவாகும், அந்த ஃப்ளோரிங் வந்து அந்த கிரிப்பிங் இது எல்லாமே மாறும். நம்மளோட நார்மல் ரோடோட கிரிப்பிங்க்கும் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது, அதுக்கான இது வேற மாதிரி இருக்கும். அந்த காம்போசிஷன் எல்லாமே மாறும். அதுக்கான டயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சிருப்பாங்க. நம்ம ஊர் நார்மல் கார்ஸான டயர்ஸ்க்கு வந்து அது இருக்குமான்னு தெரியாது. அந்த கார்ஸோட அந்த இந்த கீழே இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த என்னமோ சொல்லுவாங்க, வீல்ஸ் கிளியரன்ஸ் ஸ்பேஸ் என்னமோ சொல்லுவாங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் முட்டை தரையோட தரையா மிஞ்சி போனா ஒரு சா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்ம வண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா வந்து sub-4 மீட்டர் SUV இதுதான் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே SUV வாங்குறாங்க. ரீசன் என்ன, நம்ம ஊருக்குலாம் செடானே ஓட்ட முடியல. ஏன்னா செடானே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ல எல்லாம் அடி வருது, அது பண்ணுது, இடிக்குதுன்னு சொல்லிட்டு செடான் ஓட்ட முடியல. இது ஒண்ணு.
இப்ப எல்லாரும் எஸ்யூவி வாங்கி ஓட்டிட்டு இருக்கிற காலத்துல எஸ்யூவிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரோடு வந்து ரொம்ப பிளைனா இருந்துச்சுன்னா டிராக்னு சொல்லுவாங்கல்ல, வளைக்கும் போது இது வந்து வண்டி ஸ்கிட் ஆகுற மாதிரியான வாபிள் ஆகும். இந்த வாபிள்னஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்ப நீங்க F1 காருக்கு தகுந்த மாதிரி ரோட்டை தூக்கி போட்டு விட்டீங்க. எல்லாருமே வந்து எஸ்யூவி கார்ஸா வாங்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல சென்னை சிட்டிக்குள்ள நீங்க எப்படி வந்து நைட்லாம் வந்து பசங்க எல்லாம் ரேஸ் விட ஆரம்பிப்பாங்களே. டிடிஎஃப் வாசன் லைசன்ஸ் பிடிங்கிட்டீங்க, சரி விடுங்க. டிடிஎஃப் வாசன் மாதிரியான உளவியல் எத்தனை பசங்க இருப்பாங்க, அவங்க ரேஸ் விடுவாங்கல்ல. சென்னையில இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பிரபல ரேசர் பேர் நான் மறந்துட்டேன், பெரிய பணக்காரன், அஜித்தும் கூட ரேஸ்ல ஜெயிச்சாலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது இந்த அஜித்தும் கூட ஒரு டைம் கார்ல அவர் ரேஸ்ல ஜெயிச்சாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபேமஸா மரத்துல போய் அவரும் அவர் ஒய்ஃபும் போய் எரிஞ்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நான் குடியிருந்தேன். டெய்லியும் அவர் வண்டி எடுத்துட்டு போகும்போது சத்தம் கேட்க, எனக்கு ஹாரன் சத்தம்லாம் கிடையாது, வண்டி சத்தமே கேட்கும். வண்டி டேர்னிங்ல திருப்ப மாட்டார் ஐயா, அப்படியே வலிக்கிட்டு தான் போவாரு. ஆனா சோகமான நிகழ்வு அது. அப்படிதான் போயிட்டு இருப்பான். எத்தனை பேர் வாயில பட்டான் என்னன்னு தெரியல. பாவம், நல்ல வசதியான குடும்பம் தான், பெரிய பங்களா தான், எலும்பு கூட மிஞ்சல. போயிட்டு போர்ஸ் வண்டின்னு நினைக்கிறேன், போர்ஸ்ல ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு பெரிய இன்ஜின் வண்டி, அது போய் இடிச்சு அப்பவே பிளாஸ்ட் ஆகி 2 பேரும், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்பதான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி மிஞ்சி போனா 6 months or 7 months அந்த ரேஞ்ச் தான். 2 பேருமே கதவை திறக்க முடியல ப்ரோ. இடிச்ச உடனே பிளாஸ்ட்லயே ஸ்பாட் அவுட். யாருமே தப்பிக்கவும் முடியாது, ஏன்னா ஃப்ளேம் உள்ள வந்துருச்சு. கிட்ட போறாங்க எல்லாம் முடியல, ஃப்ளேம் உள்ள வந்துருச்சு. உடம்பு எடுக்க முடியல, உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உடம்பு எடுக்க முடியல. சோ அப்படியே எலும்பு கூட ஆயிட்டாங்க 2 பேரும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க ஊர் நம்ம ஊரு. இங்க நீங்க வந்து ரேஸ் ட்ராக்ஸை கொண்டு வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியில கொண்டு வந்து போடுறீங்க. நம்ம புள்ளிங்க சும்மா இருக்க மாட்டானுங்களே, அவர் என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்க ரேஸ் ட்ராக் தனியா வச்சு போட்டுக்கோங்க. ரோட்ல எங்கேயாவது ஒரு ஓரத்துல போய் ரேஸ் ட்ராக் போடுங்க. மக்களுடைய டிரான்ஸ்போர்டேஷனுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல போய் ரோட்டை போடுங்க. இல்ல இப்ப மகேந்திரா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கார்லாம் செக் பண்றதுக்கு டெஸ்ட் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் இது போடுறதுக்கு சில ரோட்ஸ் ட்ராக் ரோட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ட்ராக் ரோட்ஸ் அது அவங்க கிட்ட பேசி ஏதாவது ஒப்பந்தம் போட்டு அந்த ட்ராக் ரோட்ஸை அதுக்கு பயன்படுத்துங்க. இருக்குங்க, மகேந்திரா அது சென்னையில தானங்க இருக்கு, டெஸ்ட் டிரைவுக்கு வச்சிருக்காங்களேங்க. இருங்காட்டுக்கோட்டை ரேசிங் ட்ராக். அதாங்க, அந்த மாதிரி இருக்கிற ரேசிங் ட்ராக்கை நீங்க யூஸ் பண்ணாம நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற விஷயத்தை கொண்டு வந்து நான் தமிழ்நாட்டுல பண்ணுவேன்னா, சிங்கப்பூரோட பாப்புலேஷன் என்ன, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் என்ன, சிங்கப்பூரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, சிங்கப்பூரோட பெர் கேபிட்டா இன்கம் என்ன, உங்களோட பெர் கேபிட்டா இன்கம் என்ன, என்ன எப்படி கம்பேர் பண்ணிட்டு வரீங்க நீங்க? அப்ப எதை எங்க செய்யணும்னு இருக்குதுல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், நாளைக்கு இந்த ரேஸ் ட்ராக்ஸை கொண்டு வந்து இங்க உள்ள போட்டீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கும். திரும்ப என்ன நீங்க பண்ணுவீங்க, இந்த ரேஸ் ட்ராக்கை திரும்ப உடச்சிட்டு திரும்ப ரோட போடணும். இதுக்கெல்லாம் செலவு. நான் அதே ரோடு நல்ல தரமா போட முடியாது. ரேஸ் ட்ராக்குக்கு போடுற ரோடு வேற, நீங்க நார்மல் ட்ராக்குக்கு போடுற ரோட திரும்ப பேத்துட்டு எல்லா ரோடையும் மாத்தணும். அது வரைக்கும் டிராபிக்லயே நிக்கிறது தலைவலியா இருக்கும் போல இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பாக்குறதுக்குலாம் சைட்ல ஃபுல்லா ரோட்டெல்லாம் கிறுக்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. டிராபிக் இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்றதுக்குலாம் இடத்த போட்டு அதுக்கெல்லாம் டேக் ஓவர் பண்ணி இப்ப அந்த இடம்ல எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அடுத்து எதுக்கு எடுக்கிறீங்க? அப்ப நான் அதான் சொல்றேன், இது வந்து தேவையில்லாத ஆணி. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்போ சனாதானத்துக்கு வந்து அவர் எதிராக பேசினாரு. உங்களுக்கு திமுக பிடிக்குதோ இல்லையோங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பல பேர் அதை வந்து ஒரு மனசளவுல வந்து ஆதரிச்சிருந்தாங்க. அது வந்து உண்மையா போய் அவர் மனசார பேசினாரோ இல்லையோ, அவருக்கு ஒரு பூஸ்ட் வந்து கிடைச்சது. ஆனா அந்த தேர்தலில் ஒரு சின்ன அடி இருந்துச்சு, மைனஸ் இருந்துச்சு. பட் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையா அவர் பின்னாடி நின்னாங்க. பட் இது கூட இருக்கவங்களாம் சொல்ல மாட்டாங்களா, ஏங்க இது பண்ணா நிறைய பேருக்கு உங்க மேல இரிட்டேட் ஆகுங்க, நிறைய பேருக்கு உங்க மேல கெட்ட பேர் தான் வரும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத யோசிச்சிருக்க மாட்டாங்களா? ஏன் இதை வந்து இவ்வளவு முனைப்போடு பண்ணணும்? அவங்க வந்து அவங்களுக்கு கூட இருக்க சர்க்கிள் வந்து இந்த ஏத்தி விடுறவங்களா இருப்பாங்க. நீங்க நியூட்ரலா தான் நிக்கணும், நீங்க வந்து ஒரு பக்கம் பக்க சார்பு எடுக்கக்கூடாது. எப்பவுமே அரசியல் தளத்துல பக்க சார்பு எடுத்துட்டீங்கன்னா வளர்ச்சி வந்து அடிவாங்க. அதை மீறி வளர்ந்து வரணும்னா அதுக்கு நமக்கு வந்து பயங்கரமான ஸ்கில்ஸ் இருக்கணும். சரி, அடிச்சு வளரணும், மேல கஷ்டம், சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவரை கைட் பண்ற இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்க இதெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க. நீங்க இதெல்லாம் தலையிடலைன்னா கூட நீங்க தான் சனாதனத்தை ஒழிக்க வந்தவரும் நாங்க பேசிக்கணும். நீங்க எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? நாங்க பில்டப் கொடுக்கறது என்ன, அதுக்கு என்ன ஆதாரம் வேணுமா? நாங்க பாட்டு பில்டப் கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துருந்தா அது வேற விஷயம். அவரை கூப்பிட்டு பேச வச்சு கடைசியில கொண்டு வந்து இழுத்து விட்டு அவங்க அது நம்ம இந்த திராவிட ஒழிப்பு மாநாடு இருக்குல்ல, அதுல வந்து ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இவரை கம்பேர் பண்ணி தானே சொன்னாரு நமக்கு தீர்ப்பு. நீங்க சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி அதற்கு நடத்தி அதன் மேல எந்த விதமான வழக்கு பதிவும் செய்யாதனாலதான் திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு எல்லாரும் கிளம்பி வராங்க. அவங்க மேல நீங்க சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ள இந்த மாதிரி ஐடியாஸ்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். பட் எல்லா ஐடியாஸும் இருக்கணும், எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு கிளம்பிட்டா பிரச்சனை ஆயிரும். அதனால கோஎக்ஸிஸ்டன்ட் ஆஃப் ஐடியாலஜி இருக்கணும்.
அதனால இந்த இது ஒரு தப்பான எடுத்துக்காட்டா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்றதுக்குமே யாரை எடுத்து ஹைகோர்ட் பேசிச்சு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை ஏன் தமிழக காவல்துறை சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலைன்னு தான் காவல்துறை தான் கண்டிச்சு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்காக ஆனா சப்போர்ட் இருந்துச்சு மக்கள் மத்தியில கொஞ்சமாது. இப்ப இந்த ரேஸ்க்குலாம் யாருங்க அது இரிட்டேட் தானே ஆவாங்க பொதுமக்கள். சிலர் சொல்றாங்க ஏதோ நடிகை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு அதெல்லாம் தெரியல. நான் என்ன சொல்றேன், அந்த ரேஸ் இது தேவையில்லை. இது தனியார்கள் நடத்தக்கூடிய ரேஸ், எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, நீங்க அப்படின்னா அது சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல நடத்துங்க. இதுக்காக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் மக்களோட போக்குவரத்து நெரிசல் இதெல்லாத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இது வேண்டாம். அந்த ரோடை போட்டு திரும்ப அந்த ரோட்டை எடுக்க வேண்டிய சூழலும் வரும். இதுக்கெல்லாம் தேவையில்லாத மக்களுடைய வரிப்பணம் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலேங்கிறாங்க. 200 கோடிங்கிறது சாதாரண தொகை கிடையாது. அவ்வளவு இதை வேஸ்ட் பண்ணி நீங்க அதனால கெயின் என்ன? நமக்கு அதுக்கான கெயின் நமக்கு ஏதாவது பெருசா இருக்கா? இல்ல. அப்ப அதை நீங்க வெளியில ஒரு ட்ராக்கை போட்டு அதுக்குன்னு பெர்மனண்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஏதாவது ஒன்று கட்டி, அது ஒரே செலவு தானே. அதுக்கப்புறம் நீங்க டெய்லியும் போய் வண்டி ஓட்டிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இது தேவையில்லைங்க நான் எதிர்பார்க்கிறேன். வேண்டாம். ஓகே, இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா 2 பேர் வெளிநாடு போயிட்டாங்க. ஒருத்தர் போயிட்டு கொஞ்ச நாள் ஆகும் போல வரதுக்கு. அதாவது பாஜகவின் மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவர் பாத்தீங்கன்னா அரசியல் படிக்கிறதுக்காக அரசியல் படிக்க போறாரு. இல்லங்க, படிப்புக்கு ஒரு எல்லையே இல்ல இல்லையா, படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இல்ல இப்பதான் பொலிட்டிக்கலா ஏதோ ஒன்று படிக்க போறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆமா, அது அவர் போயிட்டாரு. சரியா, சரி, அவரு கத்துக்கிட்டோம். நல்ல நிறைய பேர் போயிட்டு அவர் வழி அனுப்பி வச்சாங்க. இவ்வளவு பேர் ஆதரவா அப்படின்னு என் நண்பர்கிட்ட சொன்னேன். என் நண்பர் என்ன சொன்னாருன்னா, விட்டா போதும் சொல்லி எல்லாருமே அனுப்புறாங்கடா, அதால தான்டா சந்தோஷம் அப்படிங்கிறாரு. சோ அது விட்டுருவோம். எப்பதான் வருவாராம் தெரியல. சரி, லண்டன்ல இருந்து vlog பண்ணா நல்லா இருக்கும். நல்லா நிறைய பேர் பண்றாங்க. இல்ல பண்ணுவாரு, அவர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சென்டிபின்னு ஒரு பொண்ணு, அவங்க லண்டன்ல போய் நிறைய vlogging எல்லாம் பண்றாங்க. அவங்க கூட கொலாப் கூட பண்ணலாம். நல்ல ஐடியா. ஆமா, நல்ல ஐடியா. அங்க போயிட்டு பார்த்துட்டு இப்ப சிச்சிராம் கூட சமீபத்துல அங்கெல்லாம் லண்டன் போயிருக்காரு. அவர் கூட போய் ஒரு பாடல் நிகழ்ச்சி, அது மாதிரி நல்ல குரல் வளம் கொண்டவர் தான் அண்ணாமலை. பாடி பார்க்கலாம், வெயிட் பண்ணி கேட்கலாம். வணக்கம் வாங்க மோடி, வணக்கங்க மோடி, அந்த பாட்டுல கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல ப்ரோ. கோவை மக்கள் கொங்கு மக்கள் வரவேற்போம் கூடி, நல்ல பாட்டுங்க, எல்லாம் ஹிட்டான பாட்டு. நீங்க என்ன கேட்காம இருக்கீங்க? சரி, ஓகே, நான் சும்மா லைட்டா எடுத்துட்டு மோடிக்கு அந்த பாட்டுல கேட்டது இல்லையா? விட்டுருங்க ப்ரோ, நான் நல்ல பாட்டுங்க, இது கூட கேட்காம இருக்கீங்க. உதயநிதி பாட்டு தான். உதயநிதி அதுக்கு ஈக்குவலா ட்ரெண்டான பாடல். ஓகே, ரைட். சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா முதலீடை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்காரு. அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை தைரியமா சந்திச்சு அவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் விடாம சலிக்காம பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாரு. அதையே பாத்தீங்கன்னா முன்னுக்கு பிறனா நிறைய பேர் சொல்றாங்க, ஏற்கனவே நிறைய வாட்டி போனதுக்கே முதலீடுகள்லாம் ஈர்த்துட்டு வரல, புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கண்துடைப்பான விஷயம். அது மட்டும் இல்லாம தன்னோட பர்சனல் விஷயத்துக்குலாம் போயிருக்காங்க. நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது நான் முக்கியமா ஏன் கேட்டேன்னா, அவர் துணை முதல்வர் ஆக்கப்படுவார் உதயநிதினு சொன்னாங்க. அந்த விஷயம் நடக்கல இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா. ஆனா அவர் போயிருக்காரு அப்படின்னா இவங்க தான் பொறுப்பு அப்படின்னு அவர் ஒரு அபிஷியலா சொல்லிட்டு போல. ஏன்னா பிரஸ் மீட்ல அவங்க கேட்கறாங்க, அமைச்சரவையில மாற்றம் ஏற்படுமானா அதற்கு மாற்றம் ஒன்று தான் மாறாதது, வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது இப்படிதான் நடந்திருக்கு. இப்ப மாற்றம் வருதா இல்லையாங்கிறது வெயிட் பண்ணி தான் நம்மளும் பார்க்கணும். ஏன்னா அவங்க எதுவும் சொல்லல, யார் பொறுப்பு, யார் தலைமையில தமிழக அரசு இயங்கும்னு தெரியல. அது நம்ம பை டிஃபால்ட் நமக்கு இந்த கட்சிக்காரங்களோட செயல்பாடெல்லாம் வச்சு பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்க ஸ்டாலின் புகைப்படம் போடுறாங்க, அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் தான் போடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா தந்தைக்கு பின் மகன் அப்படிங்கிறது தான். அதே தான் அவங்களுடைய வரலாறாகவும் இருக்கு. கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி, அவருடைய மகன் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி, அவருடைய மகன் இன்பநிதினு அது தொடர் போகிறது. ஸோ அதனால அதுல நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஆனா அது ஏன் வெளிப்படையாக சொல்லிவிட்டு செல்வதற்கு இவங்களுக்கு என்ன தயக்கம்னு தெரியல. அதே எனக்கு புரியல. அது சொல்லிட்டு போனாதான் நமக்கு யார் இப்ப சட்டத்தை மீறுகிறார், யாரதான் சொல்றது, நம்ம யார் பொறுப்பு. இப்ப காவல்துறை யாரையாவது சில பேர் கைது பண்ணுவாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் இல்லாத போதுதான் இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கும். அப்ப இப்பயும் நடக்க ஆரம்பிக்கலாம். மேபி முக்கியமான தலைகளை கைது பண்றதுக்கு சில திட்டங்கள் திட்டப்படலாம். அப்படி எல்லாம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், ஒரு கான்வர்சேஷன் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. நாகை திருவள்ளுவன் ஒருத்தர், ஆமா நாகை திருவள்ளுவர், அவர் பேர் மகேஷ். அவர் தமிழ் பேர் வச்சுக்கிட்டாதான் தமிழர்னு தங்களை ஏத்துக்குவாங்கன்னு அவருக்கு ஒரு ஆர்வம். அதனால என்ன பண்றாரு, சரி திருவள்ளுவன் அப்படின்னு சொல்லி நாகை திருவள்ளுவன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாரு. அவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் முரண்பாடு என்னன்னா, வரலாறு பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி, அந்த வரலாறு எல்லாம் அழிக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. ஏன்னா வரலாறு அழிச்சிட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஆயிரணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த வரலாறு சீமான் மட்டும் தான் பேசினாரான்னா அப்படிலாம் கிடையாது. அந்த வரலாறு பல பேர் பேசியிருக்காங்க. திருமாவளவன் அவர் பேசியிருக்காரு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவங்களே பேசியிருக்கிறாங்க, அவங்களே அவங்களுடைய வரலாறுகளை பேசியது இருக்குது.
திமுகவுடைய எம்பிஆர் இருக்கிற வெங்கடேசன் இருக்காருல்ல, அவரோட காவல் கோட்டம் நாவல்ல அவர்களை பற்றிய வரலாறு அவர் மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த வரலாறு தான், அதெல்லாம் யாரும் அந்த வரலாறு சீமான் அவர்கள் பேசிட்டாருங்கிறதுக்காக ரொம்ப பயங்கரமா அழுது புலம்பி போராட்டங்கள் பண்ணி சீமான் அவர்களை வந்து நாங்கள் முற்றியிருக்க போறோம், சீமான் அலுவலகத்தை முற்றியிருக்க போறோம்னு சொல்லிட்டு சீமான் ஆபீஸ் அவருக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போலாங்க. அப்புறம் எல்லாம் வேகமா ஓடினாங்க. அது ஒரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். அது அங்க போயிருக்காங்க போல, எப்படி நீங்க வந்து எங்களோட உண்மை வரலாறு நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. போன வருஷம் நடந்துச்சு. ஆமா, அப்ப வந்து இவங்களும் வந்துட்டு நாங்க பேசணும், நீங்களும் பேசிருக்கலாம், ஆனா அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு இடத்துக்கு இன்னொருத்தர் போய் போனா என்ன நடக்கும், அது மாதிரி ஏதோ நடந்திருக்கு போல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வேகமா ஓடி வரக்கூடிய காட்சிகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இது ஒரு பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் கடந்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா ஒரு புது கான்வர்சேஷன் வந்திருப்பதாக இந்த சில அந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது ஒழிக்கணுங்கிற ஒரு ஆசையில சில சேனல்கள் இயங்குது இல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வராங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா யாரோ 2 ரவுடிகள் பேசிக்கிறது போல. அதுல ஒரு ரவுடி வந்து சீமான் கூட இருக்கிற ரவுடின்னு இவங்க சொல்றாங்க. அது யாரு என்னன்னு நமக்கு தெரியல. அந்த ரவுடி என்ன சொல்றாரு, இவர் நாகை திருமலன் அவரை வந்து முடிச்சு விட்டுருவோமா, அது பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கான்வர்சேஷன் போகுது. அதுக்கு அண்ணன் எவ்வளவு கொடுப்பாருன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் போகுது. இதை வச்சுட்டு சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் பால் குடம், தயிர் குடம், பூ மிதித்தல், அழகு குத்துதல், இந்த மாதிரியான வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு இந்த நாடகங்கள் இப்ப நடைபெறுது, தொடங்குது, எல்லாம் நமக்கு தெரியும். சோ உங்களுக்கு புரியுது யாரை டார்கெட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சவுக்கு, ஒரு ட்ரிப்புக்கு சவுக்கு, செகண்ட் ட்ரிப்புக்கு யாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கான ஒரு இந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கிறது நமக்கு புரியுது. அண்ணா நல்லா ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு ஏத்தி வச்சிருக்காரு, அவர் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வந்து விசாரிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். அதே சமயம் நம்ம வன்முறை கலாச்சாரத்தை நம்ம அங்கீகரிக்கல. யார் பேசினாலும் வன்முறை தான். ஆனா இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும். அப்ப இந்த பிரச்சனைகள், இந்த சர்ச்சைகள் போது நம்ம என்ன சொல்றோம்னா, யாருமே வந்து இங்க வன்முறை கலாச்சாரத்தை பேசிக்கிட்டு இல்லை. இப்ப சீமான் அவர்கள் கொஞ்சம் வீரவசனமெல்லாம் மேடைகள்ல பேசினாலும் அவர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டனாலதான், ஜனநாயக வாக்கு எந்திரம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் அவர் அரசியல் கட்சியில இருக்கிறாரு. இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கிறாரு. சோ இப்ப இது வந்து இப்படி எல்லாம் லிங்க் பண்றது, இவர் யாரோ ஒருத்தனோட கான்வர்சேஷன்ல சீமானோட பேர் அடிபடுதுங்கிறதுக்காக யார் அந்த கான்வர்சேஷன், யார் அதுக்கான அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் விசாரிக்கணும். யார் வேணாலும் யார் பேர் வேணாலும் போட்டு பேசலாம்ல. இப்ப நம்ம ஏரியாக்கள்ல ரவுடிக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதோ பெரிய தலைவர்களோட இதை வச்சுக்கிட்டு தானே செயல்படுறாங்க. அவன் என்ன சொல்லுவான், எனக்கு அவருக்கு ரொம்ப பழக்கம், அவர் எனக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வசூல் பண்ணிட்டலையுமா, ஏமாத்திட்டலையுமா, நம்மளுக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுவான். போன்ல உள்ளங்கையில இருக்காரு, மேல் பாக்கெட்ல இருக்காரு, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பேசுறவன் எல்லா கட்சியிலும் இருக்கான், எல்லா இயக்கத்திலயும் இருப்பான். அது மாதிரி ஏதோ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து அவங்க வாட்டுக்கு கிறுக்கணுங்க மாதிரி பேசிக்கிட்டு கான்வர்சேஷன் இருக்கு. அந்த கிறுக்கணுங்க கான்வர்சேஷன் எப்படி யார் மூலமா ஸ்கிரீன்ஷாட் பரவுது என்னன்னு நமக்கு புரியல. இல்லைன்னா அது வேணும்னே இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பேசி பழகி வேணும்னே கோத்து விடுறதுக்கான வேலையாகவும் இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து இப்ப பேச்சு பொருள் ஆயிட்டு இருக்குல்ல. சோ நமக்கு புரிஞ்சுக்கலாம் ஓவரால் அங்க என்ன நடக்குது, என்ன பிளான்ல இருக்கிறாங்க, ஏதாவது செஞ்சிட முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா. நான் என்ன சொல்றேன், நீங்க அதை பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கும். எந்த ஒரு அரசியலுக்குமே ஒரு அழுத்தம் என்பது ஒரு பூஸ்டை கொடுக்கும். அதாவது தமிழ் தேசியவாதிகள் மீது நீங்க அடக்குமுறை ஏவுதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா தான் போய் நிற்கும். பாத்து ப்ரோ, எல்லாருக்கும் ஒரு கப்பு பூஸ்ட் கொடுத்துட போறாங்க. பூஸ்ட் கொடுக்கதாங்க செய்வாங்க, அவங்க கொடுக்கணும்ங்கிற ஆசை இருக்காங்க. அவங்க எப்படி சவுக்கு சங்கருக்கு நல்லா பூஸ்ட் கொடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். சவுக்கு சங்கரை கண்டுக்காம விட்டுருந்தாவே அவரோட கிரெடிபிலிட்டி சுப்ரீம் கோர்ட் லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. அவரை பத்தி கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிருக்கும். சும்மா இல்லாம இது பண்றேன் நான் இது பண்றேன், சரி குண்டாசுல இருந்து வெளியில வரான்னு விட்டுட்டு போக வேண்டியதானே. திரும்ப இன்னொரு குண்டாசை போட்டு இவங்களே கெட்ட பேர் உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப வெளியில வந்துட்டு அந்த மனுஷன் என்னென்ன பேசுவாருன்னு பதறிட்டு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, வெளில வரும்போது இந்த வாட்டி என்ன பாட்டை போட்டு ரீல்ஸ் போட போறாருன்னு தெரியல. போன வாட்டி நான் வந்துட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டாரு. அதே மாதிரி இந்த முறையும் இப்பவே சிகரெட் எல்லாம் வாயில வச்சுட்டு போஸ்ட் எல்லாம் போட்டு தான் இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, சிகரெட்டை போட்டு போடுறாங்க. நம்ம வந்தனே ஒரே ஒரு கேள்வி கேட்போம், எப்படி காசு வந்துச்சு? அதுக்கு விளக்கம் கொடுத்து நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நீங்க நியாயவானாலும் கூட இருந்துக்கோங்க. எப்படி காசு வந்துச்சு, யாரு கொடுத்தா, எப்படி வீடு வந்துச்சு, யாரு கொடுத்தா, இது இன்னும் கேட்கறதுலாம் இருக்கு. பட் வேணாம், புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு கேட்கணும்னு தோணுது.
பூஸ்ட்லாம் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்றீங்க. அண்ணன் வந்து வீராவேசமா பேசுறாரு அப்படிலாம் சொல்றீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து நீங்க என்னதான் வந்து சப்போர்ட் பண்ணாலும் ஏதாவது தவறு நடந்தா அதை பத்தி ஓப்பனா பேசுறீங்க இல்லையா? சோ இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்க அந்த எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது வார்த்தை போர், வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை போர் வந்து போயிட்டே இருக்கு. சோ ஒரு நாள் 2 நாள்ல முடிஞ்சிரும்னு பார்த்தா பல பேர் வந்து கைது பண்ணாங்க. அந்த பசங்க எல்லாம் பல பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களெல்லாம் நிக்க வச்சு அட்வைஸ் பண்றாரு, அனுப்புறாரு, எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். ஆனா சீமான் அவர்களும் விட மாட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா ஒரு பிரஸ் மீட் எதை பத்தியா பேசிட்டு இருக்காங்க, நடுவில் இந்த கேள்வி கேட்கறாங்க. இவர் வந்து ஒத்தைக்கு வா அப்படின்னு சொல்றாரு, அதிகாரத்தை விட்டுட்டு உடனே அவர் வந்து இது வந்து கஷ்டப்பட்டு வந்து படிச்சு வாங்கின பதவி, உங்களை மாதிரி வந்து பிச்சை எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யார் பிச்சை எடுத்தா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. மீடியா இதை வச்சு நல்லா விளையாடுறாங்க. ஆனா ஏதாவது சொல்லி விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு அதை வந்து ஒரு நியூஸ்ல போடுறது. இது வந்து ஆனா ஒரு முறையற்ற போக்கா தானே தெரியுது. ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க இது சீமானவர்கள் பேசுறது பார்த்துட்டு மத்த பசங்க எல்லாம் தம்பிங்க எல்லாம் போய் பேசுறதுனால அவங்க தான் அவதிப்படுறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு சீமானவர்களே அப்படி பேசுறது அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் செட் பண்ணும். நம்ம அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன்னா வந்து ஒரு காவல்துறை அதிகாரியோட போய் மோத வேண்டியது ஒரு கட்சி தலைவருடைய வேலை அல்ல. அப்ப அந்த காவல்துறை அதிகாரி மீது அதிருப்தி இருக்கு. அந்த காவல்துறை அதிகாரி ஏதோ ஒரு தனி மனித பிரச்சனையின் காரணமாக நம்ம கட்சிக்காரங்களே டார்கெட் பண்றாங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட தான் வழக்கறிஞர் பாசறை இருக்கே. வழக்கறிஞர் பாசறையே இருக்குல்ல, அதன் மூலமாக நீங்க நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்ல. இப்ப நம்மள மாதிரியான தனி மனிதர்கள் வேற, உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடான லா விங் இருக்கு. நீங்க வாட்டு அட்வொகேட் விங் வச்சு பயன்படுத்தி நீங்க யாரெல்லாம் கைது செய்யப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நிரபராதிகள், அவங்க மேல தப்பு இல்லை, குற்றம் இல்லைன்னு சொல்லி அவங்கள நீங்க வெளியில கொண்டு வர போறீங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அது தவறான கைதுகள், இல்ல ஒரு முறைகேடான கைதுகள், இல்ல ஒரு டியூட்டியில இருக்கக்கூடிய ஆபீசர் அவர் டியூட்டியை மீறி அந்த சட்ட ஒழுங்குகளை மீறி நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா நீங்க தாராளமா மனித உரிமை ஆணையம், லொட்டுலோஸ்க்கு இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரைமறைவாக தாராளமாக செய்யலாம். ஆனா இது வந்து ஒரு இதுல வெளிச்சத்துல வந்து நீங்க இப்படி பேசி கொண்டிருப்பது சீமான் அவர்களுக்கும் நன்மை தரப்போவதில்லை. அதே போல வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் அது ஒரு கட்சி அதிகாரி, ஒரு கட்சி தலைவர்கிட்ட அந்த மாதிரியான சில வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது, அவருக்கும் நல்லது. ஒட்டுமொத்த காவல்துறை இந்த அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை கலைக்காம இருக்கும். யாராவது ஒருத்தவங்க இப்ப வந்து சட்ட ரீதியாவே அணுகிட்டு போகணும். 2 பேருமே சட்ட ரீதியாவே அணுகிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல அந்த ஒரு அன்பார்லிமெண்டல் டிஸ்கஷன்ங்கிறது வந்து இங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல 3வது நபர் யாரோ இதெல்லாம் வச்சு பயன்பெற மாதிரி தான் வந்து இருக்கலாம். நான் வந்து அதுல இல்லைன்னு நான் சொல்லல. கண்டிப்பா வந்து வேடிக்கை பாக்குறவங்க பாத்துட்டு இருப்பாங்க. நீங்க இப்ப பேசுங்க. இப்ப என்னன்னா திமுக நினைச்சா வந்து இப்ப அவரை நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கண்டுக்காதீங்க, அவங்க ஏதோ பேசிட்டு போனா விட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அது என்ன நமக்கு தெரியாது, அங்க பேக்ரவுண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவரும் ட்விட்டர் விட்டு தற்காலிகமா அவர் வெளியே போறேன் அப்படின்னு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆபீசரை போயிட்டு இவங்க தனி மனித தாக்குதல்ல ஒரு சில தம்பிமார்கள் போய் பேசுனது தப்பு, அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு அதிகாரத்தை குடும்பத்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும், மிரட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாமே அநாகரிக போக்கு. அதை நம்ம யாரும் இது பண்ணல. அட் த சேம் டைம் இப்போ 2 பேரை வந்து கை உடைஞ்சதுன்னு சொல்லி நமக்கு தகவல் வந்துச்சு. இது என்ன, எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது மனித உரிமை மீறலை தானே பார்க்க முடியும். கை உடஞ்சி எப்படி உடஞ்சது? இந்த கேள்விகள் இருக்குல்ல. ஸோ இப்போ இது வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி போயிருச்சுன்னா அப்படி அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தமிழ்நாட்டுடைய அமைதியை வந்து குலைக்கும் விதமா மாறிடும். ஏன்னா இவங்களுக்கு இவங்களுடைய அதிகாரம் முக்கியம், அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கை முக்கியம். இப்ப இது 2 மோதிக்கிட்டு இருந்தா மக்களுக்கு அமைதி முக்கியங்க. மக்களுக்கு அமைதியா வாழணும்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி மோதிட்டு இருந்தா சட்ட ரீதியாக தாராளமாக நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. சட்ட ரீதியா அவங்க பேசுறது தப்பா இருக்கு, அவங்க செயல்படுறது தப்பா இருக்கு, நீங்க வழக்கு பதிவு பண்றீங்க, அவங்களை கைது பண்றீங்க, அவங்களை கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு முன்னாடி இது பண்றீங்க, அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்றீங்க, தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க, இது வேற. இது சட்ட முறை. போவாரு, அவர் ஜாமீன் வாங்குவாரு, வருவாரு, இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்கும், நீதிமன்றம் பார்த்துக்கும். ஆனா இப்ப கைது பண்றவங்க வந்து கை உடைக்கப்படுறது, இதெல்லாம் இதை எப்படி நம்ம லைட் நோட்ல எடுக்க முடியும்? இது ஒரு தப்பான கலாச்சாரத்துக்கு ஒரு முன்னுதாரணமா அமையும். ஒரு காவல்துறை அதிகாரிகள் அந்த இது மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும். ஏன்னா அது பர்சனல் வெஞ்சன்ஸ்ல போய் நிற்கும். அது யாருக்குமே நல்லது கிடையாது. ஓகே, இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தொடர்ந்து இப்படி பேசுறதுனால இன்னைக்கும் ஆபாசமா பேசுறாங்கன்னு சொல்லல, பட் இன்னைக்கும் வருண்குமார் அவர்களை வந்து மென்ஷன் பண்ணி ட்விட்டர் தளத்துல சண்டை இருக்கிற மாதிரியே பேசிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அவர்கள் தேவையில்லாத வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்துல. இது அவங்களுக்குமே வளர்ச்சி தரப்போறது இல்லை, அவங்களுக்குமே இது நெகட்டிவ் ரிமார்க்ஸ் தான் தேவையில்லாத உருவாக்கும். அதே போல இந்த காவல்துறை அதிகாரிக்குமே இது வந்து தேவையில்லாத பேட் பப்ளிசிட்டியா தான் இது போய் நிக்க போகுது. ஏன்னா இப்ப வந்து
ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல நீங்க நாம் தமிழருக்கு எகென்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, பண்றீங்க, அது வேற. ஆனா இவர் இந்த கட்சிக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்துச்சுன்னா அந்த கட்சியில இருக்க அத்தனை பேரும் உங்க மேல என்ன மாதிரியான பார்வை வைப்பாங்கன்னு தெரியும். அது வந்து அதை அதிகப்படுத்திக்கிட்டே தான் போகும். அந்த இப்ப பாருங்க, இப்ப நீங்க இன்னைக்கு போய் ட்விட்டர் போய் பாருங்க, வருண்குமார் ஐபிஎஸ் மென்ஷன் பண்ணி எத்தனை நாம் தமிழர் கட்சிக்காரங்க பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அவர் மீது எத்தனை மனித உரிமை மீறல் வழக்குகளை சொல்லிட்டு இருக்காங்கன்னு போய் பாருங்க. அவருடைய பர்சனலா நடந்த சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதனால சொல்றேன்ல, இதுக்கு டேமேஜ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும். அப்ப இன்னொன்னு, அவர் ஒரு காவல்துறை அதிகாரி. நாம் தமிழர் கட்சி தலைமைகள் வந்து சீமான் அவர்கள் இதை பேசணுங்கிற அவசியமே கிடையாது. எங்க சட்ட ரீதியா நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிறோம், நாங்க சட்ட ரீதியா அதிகமா அணுகிறோம் அப்படின்ட்டு போயிடணும். மீடியாவுக்கு விருந்து கொடுக்குற மாதிரி தினமும் தனிப்பட்ட ரீதியா வந்து நீங்க வந்து பதவியை விட்டுட்டு வாங்க, பதவி விட்டுட்டு அவர் ஏன் வரணும்? அவர் ஏன் 12 மணிக்கு சரி வந்தா என்ன பண்ணுவாரு சீமான் அவர்கள்? சரி நாளைக்கே அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு, என்ன பண்ணுவாரு சீமான்? சொல்லுங்க நீங்க. தெரியலங்க. அப்புறம் இது என்னங்க பேச்சு? இது பெரிய மனுஷத்தனமா, இது தேவையில்லை, இது தேவையில்லாத பேச்சு இது. சரி இப்ப அவர் வேலையை விட்டு வந்துட்டாரு, அடுத்து என்ன சீமான் அவர்கள்? இப்ப இது நான் கேட்கிறேன், இதே தான் முன்னாடி ஒரு இதுல பேசுனதுக்கு அவங்க வந்து நான் பாக்ஸிங் பண்றதுக்கு தயாருன்னு. என்ன இது? என்ன அரசியல் இது? யாருக்கு இதுல நல்ல பேர் வரப்போகுது? இது தேவையில்லை. அந்த கலோக்கியலா பேசுற பேச்சுக்களை அவர் தவிர்த்து கொள்வது அவருடைய இடத்திற்கு களங்கம் கற்பிக்காமல் இருக்கும். சீமான் அவர்களுக்கு நான் சொல்றேன். சரி, அந்த இடத்துல நிக்கணும். அவர் ஒரு கட்சி தலைவர், அதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவர். அவர் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேச தேவையில்லை, எந்த இடத்துல வந்து மனசுல வச்சுக்கிட்டு கடந்து போகணுங்கிறது இருக்குது. அது நான் என்ன சொல்றேன், பர்சனலாவே அவர் டார்கெட் பண்றாருன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா, பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சட்டத்தை நடவடிக்கைகள் தானே செய்ய முடியும். இப்ப அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு உங்க கூட சண்டைக்கு வந்துட்டாரு, நீங்களும் சண்டை போடுறீங்க, சட்டம் சும்மா இருக்குமா? சட்டம் சும்மா இருக்குமா? சிரிப்பா இருக்கு ப்ரோ நினைச்சு பார்க்க. அப்புறம் இது என்னங்க இது? இப்ப சரி, இதே வந்து ஒரு திமுக கட்சிக்காரர்கள் பண்றாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம்? எதிர்ப்போம் கண்டிப்பா. கெட்ட வார்த்தை சொல்லி பேசலாமா? இல்ல கெட்ட வார்த்தைலாம். அப்புறம் அதிகாரியா இருந்தா மட்டும்தான் பேசக்கூடாதுன்னு இருக்கா? நம்ம தர முடியாது. ஆபாச சொல் பேசுறது, வசை சொல் பேசுறது, அசிங்கமா பேசுறது, இருமொழியில பேசுறது, இதெல்லாம் நம்மளுடைய தரத்தையும் சேர்ந்துதானே தீர்மானிக்கும். இப்ப அவர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பற்றி கைது செய்யப்பட்டவர்கள் பேசியது சரி நம்ம சொல்ல போறோமா? அதை ஊக்குவிக்க போறோமா? அது தவறு. பேசியிருக்கோம் நம்ம. அது முழுக்க முழுக்க தவறு. ஆனா அந்த தவறுக்கு இங்க விதையாக அமைவது என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப உங்களை பார்த்து அவன் இமிட்டேட் பண்றான் அப்படின்னா, நீங்க அந்த பக்குவங்களோட உங்களை பார்த்து பேசுவதற்கு இங்க நிறைய பேர் இருக்கிறாங்கும் பொழுது நீங்களும் ரொம்ப கவனமா தான் செயல்படணும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத சிக்கல்களை உங்களுக்கு உருவாக்குவது மட்டுமல்லாமல் மற்ற அத்தனை தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களுக்கும் சேர்த்தே உருவாக்குறாங்க. லேபிள் ஆகுது, ஒரு கெட்ட பேர் வருது. இது தமிழ் தேசிய இனத்திற்கு, ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு வளர்ச்சியாக அமையாது. மாறாக இது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஓகே சரி. இன்னொன்னு, நீங்க நினைக்கிறீங்க ஒரு தனிப்பட்ட காவல்துறை அதிகாரியை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு. கிடையாது. ஒரு துறை நீங்க தனிப்பட்ட ரீதியா அவங்களை கார்னர் பண்ணி எதிர்த்தாலும் அது ஒட்டுமொத்த காவல்துறை அப்படிங்கிற பார்வையில தான் பார்க்கப்படும். இல்ல முக்கியமான விஷயம் அது. காவல்துறை ஒரு இனம் அப்படிங்கிற ஒரு உளவில் வந்துடுறாங்க. நம்ம காவல்துறை ஆட்களையும் இவங்க எதிர்த்து பேசுறாங்களா, இப்படி பேசி மரியாதை இல்லாம பேசிடுவானா? ஓ அப்படின்னா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு தேவைக்காக அங்க போய் நிற்கும் போது அங்க வேலை நடக்காது. ஏதாவது பிரச்சனைங்க அந்த முரண்ல அவங்களோட வே ஆஃப் ஸ்பீச்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் ஸ்டோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாருக்குமே பின்னடைவை தான் ஏற்படுத்தும். ஸோ தனிப்பட்ட அதிகாரியோட மோதி நம்ம என்ன பிரயோஜனம்? நம்ம இங்க மோத வேண்டியது டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை. காவல்துறையை நிர்வகிக்கிறதும் அரசியல்வாதிகள் தானே. ஸ்டாலின் அவரோட கட்டுப்பாட்டுல தானே காவல்துறை வருது. அவர்கிட்ட தானே நம்மளோட பேச்சுவார்த்தை இருக்கணும், அவர்கிட்ட தானே நம்ம கேள்வி கேட்கணும். புரியுதுங்களா சொல்றது? அப்ப இந்த டிப்ளமசியை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசியவாதிகள் செயல்படணும். இங்க தனிப்பட்ட பகை யாருக்குமே கிடையாது. இப்ப வருண்குமார் ஐபிஎஸ் அவருக்கும் மற்றவங்களுக்கு என்ன தனிப்பட்ட பகை இருக்கவா போகுது? தேவையில்லாத இந்த உரசல்கள் வந்து தவிர்க்கலாம். அப்ப அந்த ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நாகரிகம் வந்து தவறாமல் இருக்கிற பட்சத்துல யாருக்குமே பிரச்சனை வராதுங்க. உங்க கருத்துக்கள் மாறுபடலாம், முரண்பட்ட கருத்துக்கள் நீங்க சொல்லலாம், ஆனா அந்த நாகரிகத்தை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே பேசும்பொழுது யாருக்குமே பாதிப்பு இல்லை. அதை விட்டுறாதீங்கிறத நான் திரும்பவும் சொல்றேன். இந்த விஷயத்துல நாகரிகத்தை விட்டு யார் அரசியல் பேசினாலும் அது பாதிப்பே, அது பின்னடைவை தான் ஏற்படுத்தும், நமக்கு வளர்ச்சி தராது.
சரி, இப்போ கடைசியா ஒரு விஷயம், வரப்போற சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தனித்து தான் வந்து எதிர்கொள்ள போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஆக்சுவலா இந்த முன்னாடி தான் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ ஏன் வந்து ஒரு சின்ன மாற்றம்? ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து வேற. அட்லீஸ்ட் விஜய் கூட வந்து கை கோர்த்து அவங்க ரொம்ப நாளைக்கு அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இவர் வாண்டடாவே இவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. யாருமே அது நான் சொன்னேன், ஏன்னா அவங்க நாளைக்கு கூட்டணி அமையாமல் கூட போலாம், அதுக்கு நம்ம விருப்பம் இருப்பது போல காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம முன்னாடியே விமர்சனம் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த கூட்டணி அமையறதுல நிறைய சிக்கல்களும் இருக்கு. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இதை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணணும். அது ஆனா முன்னாடியே ஆரம்பத்திலேயே அவங்க ரொம்ப வேகமா வந்து கூட்டணி சார்ந்த அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு காரணமாக சீமான் அமைஞ்சிட்டார் போல. ஆனா இப்ப அவரே முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாரு, தனித்து தான் போட்டின்னு அறிவிச்சிட்டாரு. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி பேச்சு ஒத்து வராமல் இருந்திருக்கும். சரி, இல்ல முக்கியமா அதிமுக வந்து நாம் தமிழர் கட்சியை திரும்பவும் அணுகுனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதிமுக சைடு இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேரு நாம் தமிழர் கூட்டணி வேணும்னு விரும்புறாங்க. சோ மேபி வரலாம். ஆனா கேட்கலாங்க, அவங்க சைடு இருந்து போன எலெக்ஷனுக்கே கேட்டதுதான். ஆனா நாம் தமிழர் சைடுல இருந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதிமுகவையும் அவர்கள் சேர்த்தே விமர்சிக்கிறார்கள். அதிமுக எப்படி பார்த்தாலும் அது ஒரு திராவிட இயக்கம் தான், திராவிட கோட்பாடு தான். சோ மேபி பேர் கீரை மாத்திட்டு வந்தா நல்லது. சரி, இறுதியா சொல்லுங்க. தனியா தான் சந்திக்க போறோம் முடிவெடுத்ததுக்கு ஏடிஎம்கேக்கு பதிலா ஏடிஎம்கேன்னு மாத்தினாங்கன்னு வைங்க, அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகமும் கொண்டு வந்தாங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. இப்போ தனியா தான் எதிர்கொள்ள போறோம் முடிவை வந்து அறிவிச்சிட்டதுக்கு அப்புறம் இனிமேல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு வழியில வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்காக நாம் தமிழர் கட்சி தங்களை தயார்படுத்திக்க போறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இது வந்து என்னன்னா, திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப அதை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு வலுவான கட்சியாக எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து 10%, 8% இந்த மாதிரியான கட்சிகளாக தான் இருக்கு. ஏடிஎம்கே எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுல ஃபார்ம் பண்ணும். ஆனா பட் இப்ப போன தேர்தல்கள் இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஏடிஎம்கே கிட்டையும் 20% மேல வாக்கு வங்கி இருக்குமாங்கிறது டவுட். சரி, சோ திமுகக்கு அப்போஸ் பண்ற அளவுக்கு வலுவான கூட்டணி என்பது எங்கேயாவது ஃபார்ம் ஆகுமாங்கிறது கேள்வியே. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும். இவங்க தனித்தனியால நின்று இருந்தாங்கன்னா சரி, திமுக ரொம்ப அந்த வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியா போயிடும். இதுதான் உங்களோட கணிப்பு? என்னுடைய கணிப்பு. சரி, ரைட். இப்போ இந்த முதல் முறையா இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்து ஒரு சின்ன ஒரு தொகுப்பா வந்து ஒரே காணொலியில வந்து பேசியிருக்கோம். இது வந்து மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி வந்து வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி 4 முக்கியமான விஷயம் ஒரு காணொலியில தான் பேசி ஆகணும். சரி, அடுத்த காணொலியில உங்களை அடுத்த ஒரு முக்கியமான தலைப்போட சந்திக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.